எத்தனை வருஷமா நீங்க பருத்தி பால் பண்ணிட்டு இருக்கீங்க? நான் 35 40 வருஷம். 35 40 காசு 50 வயசுல இருந்து. அப்பா என்ன நீங்க பதட்டப்படுத்தாதீங்க. இங்க வரணும் அந்த கை இங்க வரணும். அப்படிங்களா? வச்சு அப்படியே ஏறுங்க. டக்குன்னு ஏறிட்டோம்ல. ஏறிடலாம். அவ்வளவுதான். அப்படித்தான். வயிற்று வலி, புண்ணு, அல்சரு, சுகரு, பெண்களுக்கு இந்த மாதவிட பிரச்சனை, வெள்ளப்படுறது, அதே போல கர்ப்பப்பையெல்லாம் சுத்தப்படுத்தும். ஓகேண்ணே. இதனாலே கர்ப்பம் உண்டாகிற அளவுக்கு இது நன்மை இருக்கு. கடைகளா ஜெகஜோதியா இருக்கு. வெறும் பொம்பளை பிள்ளைங்க அது இதுன்னு சொல்லி எல்லாம் கூட்டம் கண்ணுக்கு குளிர்ச்சியா சுத்திட்டு இருக்காங்க. எனக்கு நல்லா குளிர்ச்சியா இருக்கு போல. நல்ல பொழுதுபோக்கு இருக்கு. அந்த படகுல போனா கோயிலுக்கு போலாமா? உள்ள போலாம். படகுல போலாம். எப்போ வந்தா போலாங்க? டைம் பகல்ல தான் போக முடியும். பகல்ல. நைட்ல கிடையாது. ஓகே ஓகே. எவ்வளவு வாங்குறாங்க ஒரு ஆளுக்கு? தேங்காய் பால், பருத்தி பால் சாப்பிட்டீங்கன்னா உடல் புழு, ஓகே ஓகே. சளி இருமல் வந்து இந்த இஞ்சி மற்ற சுக்கு ஏலம் செப்பில் எல்லாம் போட்டுக்கிட்டான். அது வந்து நிகழ்காலத்தை சரியாக பயன்படுத்தி கொண்டால் எதிர்காலம் நம்மை வரவேற்கும் நண்பா. வணக்கம் மக்களே. இன்றைய பயணம் பார்த்தீங்கன்னா நம்ம தூங்கா நகரம் மதுரைக்கு தான் வந்திருக்கோம். அதுலேயும் குறிப்பாக சொல்லணும்னா நம்ம உட்காந்துருக்க இடம் தெப்பக்குளம். ஸோ செம்மையாக இருக்குது வியூ எல்லாமே. நாங்கள் கூட என்னமோ நினச்சேன் சின்னதாக இருக்குன்னு. உண்மையாலுமே தெப்பக்குளம் ரொம்ப பெருசுங்க. கிட்டத்தட்ட ஒரு 2 கிலோமீட்டர் வரும் மாட்டேங்குது. 4 பக்கம் சுற்றி பார்க்கணுன்னாவே பெருசாக தான் இருக்குது. இன்னொன்று குறிப்பாக சொல்லணும்னா நமக்கு ஆப்போசிட்டில் பார்த்தீங்கன்னா தியாகராஜர் கல்லூரி இருக்குது. ஸோ அது நம்ம நிறைய இடத்துல கேள்வி போட்டிருப்போம். மதுரையில் இந்த காலேஜ் ஃபேமஸ்ஸு, கொஞ்சம் ஸ்ட்ரிக்ட்டு அப்படின்லாம் சொல்லுவாங்க. இந்த காலேஜில் படித்த யாராவது இருந்தீங்க அப்படின்னா கீழே மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள், நானும் தெரிஞ்சுக்கிறேன். நம்ம சேனலுக்கு இப்போ தான் ஃபஸ்ட் டைம் வரீங்க அப்படின்னா நான் தான் யாசர். நீங்கள் பார்த்துட்டு இருக்கிறது காசு இல்லை. வாங்க வீடியோக்குள்ளே போவோம். மணி கம் டுடே கோட்ஸ் மாரையா காசு ஆமா இல்ல அதுக்கு என்னப்பா இல்லை நண்பர் ஒருத்தர் வரையினார். அவர் இன்றைக்கி வந்துடுவார். அவருக்காக தான் நம்ம வெயிட் பண்ணிகிட்ருக்கோம். இன்னொன்று நம்ம சேனலில் ஏன் இவ்வளோ நாளாக வீடியோ போடலன்னு பார்த்தீங்கன்னா சில நேரம் வாழ்க்கையில் எல்லாத்துக்கும் ஒரு ஏற்றத்தாழ்வு வரும், நிறைய பிரச்சனைகள் வரும். அந்த மாதிரி தான். அதை தாண்டி இன்னொன்று பார்த்தீங்கன்னா நம்ம புதுசாக ஒரு சேனல் ஆரம்பிச்சிருக்கோம். நம்ம சேனல் நேம் பார்த்தீங்கன்னா டைம் ஆச்சு அப்படின்னு சொல்லி அதில் அமானுஷ்யமாக ஹிஸ்ட்ரி மிஸ்ட்ரி இந்த மாதிரி வீடியோ தான் போட்டுட்ருக்கோம். ஸோ அதுவுமே நல்லா தான் போயிட்டுருக்கு. மறக்காமல் நீங்களும் செக் பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள். உங்கள் வாழ்க்கையில் நடந்த ஏதாவது ஒரு அமானுஷ்யமான நிகழ்வை நம்ம சேனலில் நான் பேசணும்னு நினச்சா நம்மளோட இன்ஸ்டாகிராம் பேஜில் போய் அதையும் நீங்கள் எனக்கு டெக்ஸ்ட்டாவோ இல்லை வாய்ஸ் நோட்டோவோ மெசேஜ் பண்ணால் நான் அதை ஒரு ஸ்டோரியாக மேக் பண்ணுவேன். ஸோ எனக்கு இதுக்கு எப்படி சப்போர்ட் கொடுத்தீங்களோ அதேமாதிரி மறக்காமல் டைம் ஆச்சு அப்படிங்கிற சேனலுக்கும் சப்போர்ட் கொடுங்க. நான் செப்பரேட்டாக வந்து ஸ்டூடியோ ரெடி பண்ணியிருக்கேன். அதுக்கான வீடியோவும் நான் நாளைக்கு இல்லை நாளான்னைக்கு வந்துடும் நினைக்கிறேன். இந்த வீடியோ வந்த ஒரு 2 நாளில் வந்துடும். அதையும் நீங்கள் செக் பண்ணி பாருங்கள். நம்ம நண்பர் வந்துட்டுருக்காரு. அவர் வந்தோடனே வீடியோ எடுக்க நம்ம ஸ்டார்ட் பண்ணிடுவோம். ப்ரோ உன் பேர் சொல்லு ப்ரோ. மக்களுக்கு ரஹமத்துல்லா. ரஹமத்துல்லா. எப்படி இருக்க? நல்லா இருக்கியா? நல்லா இருக்கேன். நல்லா போயிட்டு இருக்கு. நீ தெப்பக்குளம் இந்த மாதிரி இப்போ தான் ஃபஸ்ட் டைம் வரையா? இல்லை எப்படி? ஃபர்ஸ்ட் டைம் வரேன். எப்படி இருக்கு? நல்லா இருக்கா? நல்லா இருக்கு. சுத்தி மக்கள் கூட்டம் தான் அதிகமா இருக்கு. சுத்தி மக்கள் வெள்ளத்துல மூழ்கி இருக்கா? அப்படிதான் இருக்கு. வெறும் கடைகளா ஜெகஜோதியா இருக்கு. வெறும் பொம்பளை பிள்ளைங்க அது இதுன்னு சொல்லி எல்லாம் கூட்டம் கண்ணுக்கு குளிர்ச்சியா சுத்திட்டு இருக்காங்க. லேடிஸ் மேட்டர். என்னது லேடிஸ் மேட்டரா? பொம்பளை சோக்கு கேக்குதாடா? பொம்பளை சோக்கு கேங்ஸ்டர்னா டிசிப்ளின் வேணும். நல்ல குளிர்ச்சியா இருக்கு போல. நல்ல பொழுது கோளாரியா என்னையா நீ வேற. வாலிப வயசுல அதெல்லாம் இருக்கத்தான் செய்யும். ஓகே 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 ப்ரோ. நம்ம அப்படியே ஒரு ரவுண்டு ஃபுல்லாக அடிக்க முடியுமான்னு தெரியல. முடிஞ்சதுன்னா ஃபுல்லாக ஒரு ரவுண்டு அடிச்சிருவோம். அடிச்சுட்டு அப்படியே ஏதாவது வாங்கி சாப்பிடலாம். ஏன்னா கடைகள் நிறையவே இருக்கு. நிறைய சுற்றி பார்க்க வேண்டிய இடம் இருக்கு. ரொம்ப நாளா ஆசை இங்கே வரலாம். இங்க வரலாம்னு ஆசை தான். அப்படியா? பட் அதுக்கான மதுரைக்கு இப்பதானே வந்திருக்கேன். அதான் மதுரைக்கே இப்பதான் வந்திருக்கேன். பட் அதுக்கான வாய்ப்புகள் சரியா கிடைக்கல. ஆனா நான் வந்து 10 நாள் ஆச்சு. அப்படியா? வந்து 10 நாள் ஆச்சு மக்களே. நானும் இங்க வரலாம் நினைச்சிட்டே இருக்கிறேன். கம்பெனிக்கு ஆள் இல்லாதனால என்னால வர முடியல. ஓ சோ அதுக்காக வெயிட் பண்ணிட்டு எப்படா ஒரு ஆள் சிக்கணும் அதுக்காக தான் என்ன இழுத்துட்டு வந்திருக்கப்ப. சரி சரி சரி. கரெக்ட்டா கம்பெனிக்கு ஒரு ஆள் சிக்கணும்னு சரி வா ப்ரோ அப்படி போலாம் அப்படின்னு சொல்லி இழுத்து போட்டு வந்துட்டேன். நல்லா இருக்குல்ல? நல்லா இருக்கும். இந்த வியூ பிடிக்கும். இப்ப மழை பெஞ்சதுக்கு கப்பல்ஸா சுத்துறாங்களே. உன்னோட கருத்து என்ன? கப்பலை பத்தி நம்ம என்னத சொல்ல? நமக்கு தான் ஒண்ணும் செட் ஆகலையே. செட் ஆகல தான். பட் இருந்தாலும் உன்னோட கருத்துக்கள் ஏதாவது இருக்கும்ல? செட் பண்றதுக்கு தான் இங்க சுத்திட்டு இருக்கோம்னு நினைக்கிறேன். அப்படிதான் நினைக்கிறியா? ஆமா அப்படிதான் போயிட்டு இருக்கு. அண்ணா நல்லா இருக்கீங்களா? நல்லா சிறப்பாக இருக்கேன். அண்ணா உங்க பேர் என்ன? என் பேர் ஆறுமுகம். ஓகேண்ணா. இப்போ நம்ம இங்கே பண்ணிட்டு இருக்கோம்னா இது என்ன வியாபாரம்னா? இதில் என்ன நன்மைகள் இருக்குன்னு மக்களுக்கு சொன்னீங்கன்னா தெரிஞ்சுப்பாங்க, நானும் தெரிஞ்சுப்பேன். இதில் வந்து என்னன்னு கேட்டிங்கன்னா இதுக்கு பேர் வந்து தென்னங்குருத்து. தென்னங்குருத்து. ஓகேங்க. கிட்டத்தட்ட நான் ஒரு 15-20 வருஷமா விற்கிறேன். 15-20 வருஷமா வியாபாரம் பார்க்குறோம். ஓகே. 50 காசுலேருந்து வியாபாரம் பார்க்குறோம். 50 காசுலேருந்து பார்க்குறீங்க. இதே தெப்பக்குளத்தில். இதே தெப்பக்குளத்தில் டெவலப் ஆகிறதுக்கு முன்னாடி இந்த ஒருத்தர் போட்டிருந்தாரு. அவர் இறந்துட்டாரு. அவருக்கு அப்புறம் நான் போடுறேன். ஓகேங்க. நான் போட்டு கொஞ்ச நாளாக செயல்படுத்திக்கிட்டு இருக்கேன். ஓகே. இது வந்து எப்படி கேட்டிங்கன்னா வயிற்று வலி, புண்ணு, அல்சரு, சுகரு, பெண்களுக்கு இந்த மாதவிட பிரச்சனை, வெள்ளப்படுறது, அதே போல் கர்ப்பப்பையெல்லாம் சுத்தப்படுத்தும். ஓகேங்கண்ணா.
இதனாலே கர்ப்பம் உண்டாகிற அளவுக்குள்ள இது நன்மை இருக்கு. அவ்வளோ மருத்துவ குறிப்பு இருக்கு. மருத்துவ குறிப்பு அவ்வளோ இருக்குதுல. சில மக்களுக்கு இது புரியாது. இது வந்து நேச்சர் ஃபுட்டு. ஓகே, இதை சாப்பிட கண்டது அது இது என்னென்னமோ வாங்கி சாப்பிட்றாங்க. அதை நான் சொல்ல விருப்பப்படல. பட் இருந்தாலும் எல்லாம் இப்போ காலங்கள் பூரா மாறி போச்சு. இப்போ தான் கொஞ்சம் கொஞ்சமாக இந்த தென்னங்குருத்துக்கு வர ஆரம்பிச்சிட்டாங்க. இது ரொம்ப உடம்புக்கு நல்லது. ஓகே ஓகே. இது வந்து சுகருக்கும் நல்லது, குறுக்கு வலி, மூட்டு வலி எல்லாத்துக்குமே அனைத்துக்கும் நல்லது. இது சாப்பிட பாரம்பரியது உள்ளது. அந்த காலத்துலேருந்து நல்லா சாப்பிட்டுக்கிட்டு தான் இருக்காங்க. இது நல்லா சாப்பிடலாம். வேற என்ன சொல்லுங்க? ஓகே, இது வந்து நம்ம தென்னை மரத்துலேருந்து எடுக்கிறது. தென்னை மரத்தில் மே பகுதியில் டாப்பில் இருக்கும். ஓகே, அதை எடுத்துட்டாங்கன்னா அந்த தென்னை மரமே காலி. அவ்வளோ தென்னை மரமே காலி. ஓகே, இது ஒன்று வரணும்னா அந்த மரம் எத்தனை வருஷம்? இது வந்து 15 வருஷம் 20 வருஷம். இது வந்து தென்னம்பூ. தென்னம்பூ. ஓகே, இந்த பூ எப்படின்னு கேட்டிங்கன்னா இதுக்குள்ள உள்ள சின்ன சின்ன பிட்டு பிட்டா இருக்கும். ஓகேங்கண்ணா. இந்த பிட்டு பிட்டாவும் நம்ம சாப்பிடலாம். இது வந்து பெண்களுக்கு வந்து வயிற்று வலி, அடிவயிறு வலிக்கிறப்ப அதுக்கும் கொடுக்கலாம். எல்லாத்துக்குமே நல்ல. இதுல வந்து சிறு இருக்கு, இதுல வந்து இந்த பெருசு இருக்கு, இந்த பெரிய பூ இருக்கு. இது பெரிய பூ. இது வந்து பெரிய பூ. இதுவும் கொடுக்கலாம். இதுவும் நல்லா இருக்கும். இது சிலவங்க இது எப்படி அப்படியே க்ளீன் பண்ணிட்டு சாப்பிட்ற மாதிரி? அப்படி இது ஓப்பன் பண்ணா டீப் மாதிரி வந்துடும். அந்த டீப் மாதிரி இருந்தால் அதை எடுத்து நடுவு சேர்த்து ஃபேமிலியாக சாப்பிடலாம். இதுலேயும் நன்மை நிறையா இருக்கு. காலையில் வெறுவயத்தில் பெண்கள் சாப்பிட்டாங்கன்னா குறுக்கு வலிக்காது. ஆஃபீஸில் வேலை பார்ப்பாங்க. மேக்ஸிமம் என்ன பண்ணுக்கிட்ட ஐடியில் வேலை பார்க்குறப்பங்க நல்லா சாப்பிடணும். அந்த ஐடியில் வேலை பார்க்குறாங்களா அவங்களால மெயினாக சாப்பிடணும். ஆஃபீஸில் வேலை பார்த்தா சரி இந்த குறுக்கு வலி நல்லா க்யூர் ஆகும். இப்படியே குனிஞ்சுக்கிட்டே அடிச்சுக்கிட்டே இருப்பாங்க. இந்த நடு குறுத்துனாலே அவங்களுக்கு பிரச்சனை. கோடிக்கணக்கில் அவங்க சம்பாதிச்சிருவாங்க. சம்பாதிச்சாலும் அந்த சம்பாதிச்ச காசை கிளினிக்கு செலவு பண்ணிடக்கூடாது. கண்டிப்பா கண்டிப்பா. இடையில இதை சாப்பிடணும், வைக்கணும், ஹாயா போகணும், வெளியே போகணும். மேக்ஸிமம் அவங்க வந்து இயற்கை ஃபுட்டு எடுத்துக்கிறது நல்லது. என்னோட பாலிசி அதுதான். ஓகே, அதுக்காண்டி அதை அவங்களை சாப்பிட வேண்டாம். அதில் வாரத்தில் ஒரு நாள் சாப்பிட ஆசைப்பட்டா இதை வந்து அப்பப்போ பழங்கள் இது எல்லாம் சாப்பிட்டாங்கன்னா உடம்புக்கு நல்லது, ஆரோக்கியம். இப்போ இதெல்லாம் எவ்வளோண்ணா? இதே அந்த சின்னதெல்லாம் இதெல்லாம் ஒரு இது 20 ரூபா கொடுப்போம். சிலவுக்கு 30 கொடுப்போம், 50 கொடுப்போம். பெருசுக்கு அந்த மாதிரி கொடுப்போம். 30 கொடுப்போம், 20 கொடுப்போம். வியாபாரம் பார்ப்போம். சரி. மக்களுக்கு பார்த்து என்ன கொடுக்கணும் நன்மையை தான் நம்ம கொடுத்துக்கிட்டு. கண்டிப்பாக இது வந்து பெஸ்ட்டு. பெண்கள் சாப்பிட்டாங்கன்னா பெஸ்ட்டு இது அவங்களுக்கு நல்லது. அடிவயிறு வலிக்காது. ஓகே. குறுக்கு வலிக்கு, வெள்ளப்படுறது எல்லாத்துக்குமே நல்லது. ஓகே. ஆனால் இப்போ நம்ம கடை வந்து இந்த தெப்பக்குளத்தில் எந்த இடத்துல இருக்கு? 4 பக்கம் இருக்குல்ல, அதில் எந்த இடம்? தெப்பக்குளத்துக்கு முத்தீஸ்வரர் கோயிலுக்கு எதுக்க போட்டிருப்பேன். முத்தீஸ்வரர் கோயிலுக்கு எதிர்ப்புறம் போட்டிருப்பேன். என் பேர் ஆறுமுகம். நம்ம கடையோட டைமிங்னா இது டைம் கரெக்டாக ஒரு 3:30 மணிக்கு 4 மணிக்கெல்லாம் வந்துடுவேன். வந்துருங்க. நைட் எத்தனை மணி வரைக்கும்? நைட்டு ஒரு 11 மணி வரை இருக்கும். சில நேரத்தில் சார்கள் போலீஸ்காரங்க வராமல் இருந்தால் ஒரு 1/2 hour இருப்பான். அவங்க பார்த்து வராமல் தான் இருப்பான். அவங்க வாரத்தில் 7 நாள் நம்ம கடை இங்கே இருக்கு. 7 நாள் இருக்கும். 7 நாள் ரெடியாக இருக்கும். வந்து எப்போனாலும் வாங்கலாம். டோர் டெலிவரியும் கொடுப்போம். டோர் டெலிவரியுமே தரோம். கொடுப்போம். வந்து கேட்டாங்கன்னா அட்ரஸ் கொடுத்தாலும் வந்து கொடுக்கலாம். காலையில் வெள்ளத்தில் கூட கொடுக்கலாம். சரி. மேக்ஸிமம் இந்த பூ சாப்பிட்றது நல்லது. பெண்களுக்கு நல்லது. எல்லாமே உடம்புக்கு நல்லது. இது வந்து எதுவுமே வேஸ்ட் கிடையாது. ஓகேண்ணா. அந்த காலத்துக்கு நல்லது. ஓகேண்ணா, ரொம்ப சந்தோஷம். வரட்டுங்களா? ரொம்ப நன்றி. குழந்தைகளுக்கு வந்து ராட்டனம் மாதிரி ஐட்டமும் போட்டிருப்பாங்க போல இந்த இடத்துல. ஆமாம், நல்லா இருக்கும். ஹார்ஸ் ரைடிங் இருக்கு. வேறு எவ்வளோ ஜாலியாக உட்காந்துருக்காருங்க பாங்க. மக்கள்லாம் சுற்றி ஜாலியாக உட்காந்துருக்காங்க. ஸோ நம்மளும் வந்தோன்னா நல்லா டைம் ஸ்பெண்ட் பண்ணலாம். இங்கே எல்லாம் ரெஸ்ட்ரிக்ஷன் இருக்கா? டைம் அந்த மாதிரி எதுவும் தெரியல. அப்படிலாம் எதுவும் கிடையாது. நம்ம பாட்டுக்கு எப்போ வேணாலும் வரலாம், எப்போ வேணாலும் போகலாம். எப்போ வேணாலும் போகலாம். மதுரை தூங்கா நகரம் தானே. மதுரை தூங்கா நகரம். நம்மளும் தூங்காமல் சுற்றிக்கிட்டே இருக்கலாம். ஆமாம், நல்லா இருக்கு ப்ரோ. ராட்டந்தூரி குழந்தைகள்லாம் வந்தாங்கனாலும் நல்லா நீட்டாக உட்காந்து விளையாடலாம் அப்படியே. ஸோ நல்லா தான் இருக்குது. இங்கே வேறு ஏதாவது டிஃப்ரெண்ட்டாக இல்லையா ப்ரோ இந்த இடத்துல? டிஃப்ரெண்டானா என்னத்த பார்க்க சொல்றீங்க? இழுக்காத ப்ரோ. டிஃப்ரெண்டா ஏதாவது இருக்கா? டிஃப்ரெண்டானா சின்ன பிள்ளைங்க விளையாடுங்க அது மாதிரி பார்க்கலாம். இல்ல கலர்ஃபுல்லா காலேஜ் போய் சின்ன பையன் தான் விளையாடலாம். அது மாதிரி ஏதாவது கேட்கறேன். விளையாடுறதுக்குலாம் ஒண்ணும் இல்லையா? நீ விளையாடுற மாதிரினா எல்லாம் உடஞ்சு இல்லையா கையோட வரும். குதிரை நிக்குது ப்ரோ. எங்க நிக்குதியா? குதிரை சவாரி ஒன்று போவோமா? ஐயா உட்காந்துருக்காங்க. கேப்போமா? கேளுங்க ஐயா. ஐயா வணக்கம், நல்லா இருக்கீங்களா? நல்லா இருக்கேன். உங்க பேருங்க ஐயா? என் பேர் பாண்டி. நம்ம இங்க தெப்பக்குளத்துல எத்தனை வருஷமா அந்த குதிரை சவாரி எல்லாம் பண்ணிட்டு இருக்கோம்? தெப்பக்குளத்தில் ஒரு 7-8 வருஷமாக பண்ணிக்கிறேன். 7-8 வருஷமாக பண்ணிட்டு இருக்கிறீங்க. பரவாயில்லைங்களா ஐயா? ஓரளவுக்கு சவாரிலாம் வருதுங்களா ரெகுலரா? ஓகே. எந்த நேரத்தில் வந்தால் கூட்டமாக இருக்குங்க ஐயா ரெகுலரா? சனி ஞாயிறு தான் கூட்டம் இருக்கும். சனி ஞாயிறு தான் கூட்டம். இங்கே ஏதாவது டைமிங்னு இருக்கா? இவ்வளோ நேரம் இருக்கணும் போகணும் அப்படிலாம் இல்லை? எவ்வளோ நேரம் வேணாலும் நம்ம வந்தால் உட்காந்துருக்கலாம். 10 மணி வரைக்கும் இருக்குது டைம். அதான் கணக்கு. 5 to 10. 5 to 10 தான். அதுக்கு மேலே ஏதாவது போலீஸ்காரங்க ரெஸ்ட்ரிக்ஷன் போடுவாங்களா? கிளம்புங்க அந்த மாதிரி ஏதாவது சொல்லுவாங்களா? எப்பயாவது ஒரு இது பண்ணுவாங்க, சொல்லுவாங்க. நாங்கள் மாடு கிளம்பி போயிடுவோம். ஓகே. இப்போ வந்து இங்கே வந்து தெப்பக்குளத்தில் வந்து ஐயா இப்போ நமக்கு ஃபேமஸ்னால் என்ன இந்த தெப்பக்குளத்தில்?
ஃபேமஸ் என்ன இந்த கடை தண்ணி எல்லாம் இருக்கு. இங்கே படகு இருக்கு. அந்த படகுல போனா கோயிலுக்கு போலாமா? உள்ள போலாம். படகுல போலாம். எப்போ வந்தா போலாங்க ஐயா? டைம் பகல்ல தான் போக முடியும். பகல்ல? நைட்ல கிடையாது. ஓகே ஓகே. எவ்வளவு வாங்குறாங்க ஒரு ஆளுக்கு? ஒரு ஆளுக்கு 50 ரூபா வாங்குவாங்க. 50 ரூபா வாங்குறாங்க. காலையில நேரம் வந்தோம் அப்படின்னா நம்ம சுற்றி போய் பார்க்கலாம். அந்த அங்கே கிடக்கல படகு. ஆமா பார்த்தேன். அங்கே தான் டோக்கன் டிக்கெட் கொடுக்குறாங்க. ஓகேங்க ஐயா. அதை சுற்றி வரும் தண்ணிக்குள்ள. ஓகே. ஆனா உள்ள கோயிலுக்குள்ள போக முடியாதா? போகலாம் போகலாம். கூட்டிட்டு போவாங்க. கோயிலில் ஓடுவாங்க. ஓகே. ஆனா காலையில நேரம் தான். காலையில் நேரம் தான். சரிங்க ஐயா. சரி. நைட்டு கிடையாது. இப்போ நம்ம குதிரை சவாரி எவ்வளவு வாங்கிட்டு இருக்கோம்? 50 ரூபா 100 ரூபா. 50 ரூபா 100 ரூபா வாங்கிட்டு இருக்கோம். ஓகேங்க. எவ்வளவு தூரம் போகுது குதிரை? அது வரைக்கும் கோயில் வரைக்கும் போட்டு. அது வரைக்கும் போயிட்டு வரோம். நம்ம ஒரு சவாரி போலாமா? போலாம். குதிரை என்ன தாங்குமா? ஏத்திருங்களா? ஒன்றும் பிரச்சனை இல்லை, போகலாம்ல. சரி வாங்க ஒரு சவாரி. வளையத்துல ஒரு காலா? ஆமா. கை இங்கே அந்த கை அங்கே வைங்க. இருங்க ஐயா. இங்கயா? என்ன நீங்க பதட்டப்படுத்தாதீங்க. கை இங்கே வரணும், அந்த கை இங்கே வரணும். அப்படிங்களா? வச்சு அப்படியே ஏறுங்க. டக்குன்னு ஏறிட்டோம்ல? ஏறிடலாம். அவ்வளோதான். அப்படிதான் இந்நேரம் மலாந்துருப்பேன். இந்த காலை போடுங்க. இருங்க பதட்டப்படுத்தாதீங்க. இல்ல காலை மாட்ட சொல்றேன். ரைட் போலாம். பாட்டெல்லாம் ஜம்முன்னு இருக்கியா மக்களே? சிறப்பா இருக்கு மக்களே. ஏய் நண்பா பொறுமையா போ. குதிரை இருக்கு. 2 குதிரை வச்சிருக்கீங்க. ஒவ்வொன்றுக்கும் ஒரு நாளைக்கு 1000 ரூபா. அப்ப 1000 ரூபா 2 குதிரைக்கு 2000 ரூபா. அந்த அளவுக்கு வருமானமே இருக்காது இல்ல? இல்ல. அதான் கஷ்டம் உங்களுக்கு. புரியுதுங்கய்யா. ஃபர்ஸ்ட் டைமா குதிரையில போறேங்க ஐயா நான். உங்க குதிரையில தான் முதல் தடவை ஏறி போறேன். சொல்றீங்க ரொம்ப சிரமம் தான். அதான் ரொம்ப சிரமம். நிக்கிறதுக்கெல்லாம் காசு வாங்குறாங்கய்யா. இங்கே நிற்கிறதுக்கு 200 ரூபா 300 ரூபா காசு. அப்படியா? அது வேற வாங்குறாங்க. இங்கே உள்ள ஆளுங்க இங்கே என்ன சொல்றது அப்படிங்கிற மாதிரி தான் இருக்குது. இன்னும் பேச முடியல. கடைகளுக்கு வருமானம், இதுக்கு வருமானம் என்ன கிடைக்குது? என்ன கிடைக்கும் சொல்லுங்க. பெருசாலாம் குதிரையில் யாரும் லைக் பண்ணிலாம் வரதில்ல. இந்த மாதிரி இல்லை. என்ன செய்யறது? கடவுளுக்கு வச்சிருக்கானே, என்னடா செய்ய போறோம். விடுங்க கண்டிப்பா இல்லை, நல்லதே நடக்கும். எனக்கு வேணும், அதுங்களுக்கு சாப்பாடுக்காவது வழி வேணும் இல்லையா? கண்டிப்பா செலவு ஆகுதுல்ல. கண்டிப்பா கட்டி தீனி போட்ட கதை இதெல்லாம். அதுதான் உண்மை. சரிங்க நம்ம இறங்கிக்கலாம். கேளுங்க அப்படியே ஐயாட்டா. என்னங்க இருக்கு? பருத்தி பால் இருக்கு. ஓகேங்க. என்னங்க விலை? 25 ரூபா. சரி, நம்ம பருத்தி பால்ல அப்படி என்ன ஸ்பெஷல்? நாங்கள் எல்லாத்தையும் விட நாங்கள் எல்லாம் டேஸ்ட்டு நல்லா கொடுக்கணும். டேஸ்ட் நல்லா கொடுக்கும். பருத்தி பால் நான் இதுவரை சாப்பிட்டது இல்லை. ஒரு 2 பருத்தி பால் போடுங்க, சாப்பிட்டு பார்த்து டேஸ்ட் எப்படி இருக்குன்னு நாங்கள் சொல்கிறோம். சரியா? 2 போடுங்க பார்ப்போம் எப்படி போடுறீங்கன்னு பார்ப்போம். எத்தனை வருஷமா ஐயா நீங்கள் பருத்தி பால் பண்ணிட்டு இருக்கீங்க? நான் 40 வருஷம். 40 காசு 50 பைசாலேருந்து. அப்பா 50 பைசாலேருந்து போட்டு 50 காசுலேருந்து போடுறேன். ஓகே. இதில் பருத்தி பாலில் வந்து என்னென்ன ஐட்டம் போடுறீங்க உள்ளுக்குள்ள? இது பருத்தி வித பால். ஓகே. தேங்காய், ஏலம் சுக்கு, வந்து இஞ்சி, மண்டவண்ணா, எல்லாமே உடம்புக்கு நல்லது தான். அது தேங்காய் பால்ன்றது உடம்புக்கு நல்லது. தேங்காய் பால்ன்றது அல்சருக்கு. தேங்காய் பாலும் பருத்தி பாலும் சேர்த்து அப்படின்னா எவ்வளோ பெரிய அல்சராக இருக்காங்க. அல்சருக்கு தேவைப்படும். சளி இந்த இஞ்சி போடணும். இஞ்சி போடும்போது மூச்சு திணறல். சரி, மூச்சு திணறல் இருந்தால் அந்த இஞ்சினுடைய போய் அது வேலை செய்யும். அப்படியே மூச்சு திணறலாம் விற்கும். இந்த கொரோனான்னு சொல்கிறாங்க. ஆமாம், மூச்சு திணறனால கொரோனான்றாங்க. மூச்சு திணறல வந்து நீங்கள் இப்போ சாப்பிட்டீங்கன்னா அந்த மூச்சு திணறல் இப்போ இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். விடும். பருத்தி பால் இவ்வளோ நன்மை இருக்குங்களா? இவ்வளோ நன்மையாக இருக்குது. ஓகே. இப்போ தேங்காய் பால் பருத்தி பால் காலையில் சாப்பிட்டீங்கன்னா நீங்கள் எங்கிட்ட சாப்பிடணும்னு அவசியம். ஓகே. வீட்டிலே செஞ்சு சாப்பிடும்போது தேங்காய் பால் பருத்தி பால் சாப்பிட்டீங்கன்னா உடல் புழு தீரும். ஓகே. சளி இருமல் வந்து இந்த இஞ்சி மற்ற சுக்கு ஏலம் சிப்பில் எல்லாம் போட்டுக்கிட்டு இருக்கான். அது வந்து இந்த சளியினுடைய இதை எடுக்கும். சரிங்க ஐயா. இப்போ நம்ம கடை வந்து கரெக்டாக எந்த இடத்துல இருக்கு? லொகேஷன் இந்த இடத்துல. நம்ம ஒண்ணு கேட்டா நம்மள அசர வைக்கிற மாதிரி ஒரு பதில் சொல்லுவார் பாரு, அது நமக்கு இங்க புரியாது, வீட்டுக்கு போனா தான் புரியும். சில பேர் பதில் தெரியாமலே பயந்து ஓடி இருக்காங்க. இந்த இடங்கிறது சரிங்க ஐயா, பாக்குற மக்களுக்கு தெரியணும்ல. பாரு நீங்க. ஓகே. அந்த பஸ் ஸ்டாப் கிட்ட இருக்குங்களா? இதான் பஸ் ஸ்டாப்புங்களா? ஓ, இதான் தெப்பக்குளம் பஸ் ஸ்டாண்டு. நேரா நம்ம கடை இருக்கு. தியாகராஜர் காலேஜுக்கு எழுத்தாப்புல. ஓகே ஐயா, 2 போடுங்க ஐயா, குடிச்சு பார்த்துருவோம். ஐயாவோட கைவண்ணம் எப்படி இருக்குன்னு பார்த்துருவோம். அதையும் தான்
இது உங்களுக்குள்ள அடுப்பு எரிஞ்சிட்டே தான் இருக்கும் சூடா? கறி அடுப்பு. கறி அடுப்பு. அந்த அடுப்பு இல்ல. கேஸ் அடுப்புலாம் கிடையாது. ஓகே ஓகே. கறி அடுப்பு. சரிங்கய்யா சரிங்க. பார்க்குறீங்களா? பாப்போமா? கறி அடுப்பு. ஓ ஓகே ஓகே. கேஸ் அடுப்புலாம் கிடையாது. சரி 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 சரிங்கய்யா. கேஸ் அடுப்புலாம் அது டேஸ்ட் கிடைக்காது. டேஸ்ட் கிடைக்காது. ரைட் ரைட் ரைட். இந்த டேஸ்ட் கிடைக்காது. போடுங்கய்யா பாத்துருவோம். தூள் எதுவும் போடவா? என்னங்கய்யா? மிளகு தூள் இருக்கு, சுக்கு தூள் இருக்கு. எது உங்களுக்கு எது நல்லா இருக்கும் நீங்க எது சொல்றீங்க? போட்டு தரேன். போடுங்க அவ்வளவுதான் ஓடுங்க. உங்களுடைய இது சொல்லுங்க. சரி நான் சொல்றேன் போடுங்க. இது சுக்குத்தூள் எல்லாம் திப்பிலி மற்ற ஏலம் சுக்கு எல்லாம் கலந்து அரைச்சி வச்சிருக்கேன். ஓகே ஓகே ஓகே. இது இந்த இது ஓகேங்கய்யா. இதை போடுறேன். ஓகே. இது வந்து மிளகுத்தூள் மட்டும். மிளகுத்தூள் மட்டும் பெப்பர். ஒரிஜினல் ஒரிஜினல் நீங்களே வீட்டில் அரைச்சிறீங்க? ரெடி பண்ணி நாங்கள் கடையில் வாங்குறோம். சரிங்க ஐயா. வீட்டிலேயே வாங்கி நல்லா ரெடி பண்ணி கொண்டாந்து போடுங்க ஐயா பார்த்துருவோம். பார்சலும் வந்து நம்மளுக்கு நிறைய வாங்கிட்டு போறாங்க. பார்சலும் போடுவாங்க. பார்சலும் போடுவாங்க. மக்கள் என்ன விருப்பமோ அதை தான் செய்யறது. உண்மைதான் உண்மைதான் உண்மைதான். மக்கள் விருப்பம் தானே எங்களுக்கு. கண்டிப்பா கண்டிப்பா கண்டிப்பா. சாப்பிடுவாங்க. சாப்பிட்டு பார்த்துருவோம். ஃபர்ஸ்ட் நண்பன் சாப்பிட்டு சொல்லட்டும். ஆமாம். எல்லோரும் தயாராக இருக்கிறீர்களா? இருக்கிறோம் அண்ணா. உண்மையிலே அவர் சொன்ன மாதிரி தாங்க இருக்கு. மஜாவா இருக்கா? நல்லா கொஞ்சம் ஸ்பைசியா இருக்கு. டேஸ்ட் வந்து நம்ம டிஃப்ரெண்டா இருக்கும். எப்படின்னா நம்ம முன்னாடி நான் இதுவரையும் பருத்தி பால் சாப்பிட்டதில்ல. ஓகே ஓகே ஓகே. இது டேஸ்ட் நல்லா இருக்கு. இதுல என்னென்ன கலந்துருக்காங்க அப்படிங்கிறது தேங்காய் பூ கலந்துருக்காங்க, பிளஸ் வந்து பருத்தி விதை கலந்துருக்காங்க. அனலைஸ் பண்ண முடியுது. பருத்தி விதை இல்லை, பருத்தினுடைய அதை ஃபில்டர் பண்ணி எடுத்து பருத்தி பால் அந்த ஊற வச்சு அரைச்சி ஃபில்டர் பண்ணி எடுத்து அந்த பால் கொடுத்துருக்கோம். தேங்காயோட இது கொடுத்துருக்கோம். சரி சரி சரி. உண்மையிலே நல்லா இருக்கு. நீங்களும் வந்தீங்க அப்படின்னா, தெப்பக்குளம் வந்தீங்க அப்படின்னா கண்டிப்பா ஐயாவை பார்த்துக்கங்க. அடுத்த தடவை வரும்போது ஐயாவுடைய கடையில ஒரு பருத்தி பால் போட்டு தான் போறீங்க. சரியா? தான் போறீங்க. நீங்களும் சாப்பிட்டு பாரு. மக்களாகிய நீங்க எங்களுக்கு ஆதரவு தாருங்க. கண்டிப்பா கண்டிப்பாங்க ஐயா. ருசியா இருக்கு, தரமா இருக்கு, உடம்புக்கு நல்லதுன்னா அது எங்க இருந்தாலும் மக்கள் தேடி வருவாங்க. அவ்வளவுதான். என்ன சொல்றீங்க? யதார்த்தமான உண்மை. அவ்வளவுதான். இந்த இருங்க நானும் சாப்பிட்டு பார்த்துறேன். தரமா கொடுத்து சாப்பிட்டு பார்த்துருவோம். மக்களே எப்படி இருக்குன்னு ஒரு டேஸ்ட் பார்த்துருவோம். மற்றவங்களுக்கு எடுத்து சொல்லுங்க. சூப்பராக இருக்குது. கிட்டத்தட்ட வந்து உளுந்தங்கஞ்சி மாதிரி இருக்குது. நல்லா காட்டமாக நல்லாவே இருக்குது. 25 ரூபாய்க்கு ஒர்த்து தான் மக்களே. இதுக்கு மேலே அவரால் கொடுக்க முடியாது. நல்லா இருக்கு ஐயா. இருக்கு. ஸோ இப்போ டீயெல்லாம் நிறையா குடிச்சிருப்பலாம். இந்த மாதிரி வந்து இந்த இடத்துல வந்தீங்கன்னா 1-2 குடிங்க. இதில் எவ்வளோ நல்லது இருக்குது அவர் சொன்னார். இப்போ வந்து நிறைய பேருக்கு அந்த பழைய காலத்து ஆட்கள் சொல்கிறதுலாம் நம்ம தெரியுறதில்ல. இதில் இவ்வளோ விஷயம் இருக்குது அப்படிங்கிறது எனக்கே தெரியல. நானும் பருத்திப்பால் வந்து இன்னைக்கு தான் ஃபஸ்ட் டைமாக குடிக்கிறேன். ஏன்னா நம்ம ஏரியாவில் உளுந்தங்கஞ்சி அதிகமாக கிடைக்கும். கிட்டத்தட்ட அந்த டேஸ்ட்டாக இருக்குது. ஆனால் இது பருத்தி பாலுங்கனால காட்டமாக நல்லாயிருக்கு. பருத்தி விதை வந்து நிறைய தந்துருக்கு. மாசாக இருக்குது. பருத்தியுடைய விதை வந்து அதிகமாக கொடுத்து அதோட பால் அதிகமாக சூப்பராக இருக்குங்கய்யா. நல்லா இன்னொன்று சொல்ல மாட்டேன். நல்லா திக்னஸ்ஸாக இருக்குது. தண்ணி மாதிரில இல்லை, நல்லாவே கெட்டியாகவே இருக்குது. சூப்பராக இருக்குங்கய்யா. அதே அடுத்து உங்களுக்கு எடுத்து சொல்லுங்க. கண்டிப்பாக. மக்களே ஒரு வழியாக பார்த்தீங்கன்னா தெப்பக்குளம் ஃபுல்லாக சுற்றியாச்சு. என்ன ப்ரோ இந்த இடத்துல அதிகமாக என்ன ப்ரோ இருக்குது? நம்ம பார்த்த வரைக்கும் என்னன்னா சாப்பாட்டு கடைகள் தான் அதிகமாக கிடைக்குது. சின்ன சாப்பாட்டு கடைகள் வெரைட்டியாக வந்தீங்கன்னா இப்படி வகை வகையாக சாப்பிடலாம். அப்புறம் அடுத்து லேடிஸ்க்கு தேவையான சின்ன விஷயங்கள், இந்த தோடு, கம்மல், இந்த மாதிரி ஐட்டம்ஸ்லாம் வந்து அதிகமாக வச்சிருக்காங்க. பர்ஃப்யூம், அத்தர்ஸ் அந்த மாதிரி நிறையா இருக்குது. குழந்தைய விளையாடுறதுக்கும் பார்த்தீங்கன்னாலும் ஓரளவுக்கு நல்லாவே இருக்குது. ஸோ வந்தோம் அப்படின்னா நம்ம நல்லா ஜாலியாக என்ஜாய் பண்ணலாம். நல்லா வாக்கிங் போயிட்டு நீட்டாக ஏதாவது ஸ்நாக்ஸ்லாம் வாங்கினீங்கன்னா ஒரு இடத்துல வாங்கி உட்காந்து பொறுமையாக சாப்பிட்டு நல்லா ரிலாக்ஸாக போகலாம். நல்லா டைம் பாஸ் ஆகக்கூடிய ஒரு இடம் தான் தெப்பக்குளம். மாசாக தான். ஓகே மக்களே, நம்ம நெக்ஸ்ட்டு இன்னொரு வீடியோவில் மீட் பண்ணுவோம். உங்களுடைய கமெண்ட்ஸ் எதுவாக இருந்தாலும் இங்கே வரவேற்கப்படும். ஸோ தாராளமாக உங்களோட கருத்துக்களை நீங்கள் கீழே கமெண்டாக கொடுக்கலாம். நம்ம நெக்ஸ்ட் இன்னொரு வீடியோவில் மீட் பண்ணுவோம். பாய் மக்களே. பாய்.